இன்னொன்று சார், ஜாதி வெறி வந்து இன்றைய இன்றைய கால இளைஞர்கள்ட்ட, அது முக்கியமாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முக்கிய அதை வந்து நம்ம அதை வந்து எப்படியாவது தவிர்க்கணும்னா, நம்ம பள்ளி கல்லூரிகளில் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னதான் வந்துட்டு நம்ம தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கூட, தண்டனைகள் வந்து ஒரு குற்றத்துக்கு தண்டனை தான் தீர்வான்னு கேட்டால் தீர்வு கிடையாது. அதை நடக்காமல் தடுக்கிறது தான் இந்த இது நீதித்துறையும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கப்ப பள்ளி கல்லூரிகள் இதை சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் பள்ளி கல்லூரிகள்லேயே ஆசிரியர்கள் வந்து ஜாதி ரீதியாக பிளவுபட்டு அங்கேயே மாணவர்களை வந்து ஒரு ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே இருக்க யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கப்ப அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தினா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்ல சார்? இது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சாதி அடையாளங்களை மாணவர்கள் அணிந்து வரக்கூடாது என்பதை பரிந்துரைக்கத்தான் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழுவை தமிழக அரசு நியமித்தது. ரொம்ப வரவேற்க தகுந்த குழு. நானே இதெல்லாம் பின்னாடி படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பச்சை கலர் கயிறு போட்டால் ஒரு இதுவாம், சிகப்பு கலர் கயிறு போட்டால் ஒரு இதுவாம், மஞ்சள் கலர் கயிறு போட்டால் அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு இது ஜாதி, அதுக்காக அந்த கயிறுகளெல்லாம் கட்டிக்கிட்டு மாணவர்கள் வருவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் சந்துரு கமிட்டி இதுக்காக அமைச்சு அந்த கமிட்டி ஒரு பரிந்துரையை கொடுத்திருந்தது. அந்த பரிந்துரைகளை அரசு தூக்கி குப்பையில் போட்டிருக்கிறது. அந்த கமிட்டி ஒரு உன்னத நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. பரிந்துரைகளும் சரியான பரிந்துரைகளே. அதை இரும்பு கரம் கொண்டு செயல்படுத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை?